ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்மி அண்ட் மை லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இது போன வாரம் சனிக்கிழமை எடுத்த விலாகு. நாங்கள் எல்லாரும் எங்கே போகிறோன்னா கார்பஸ் கிறிஸ்டிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். இங்கே யூஎஸில் செப்டம்பர் 2 லேபர் டே, அதனால லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் சாட்டர்டே சண்டே மண்டே லீவாக இருந்ததுனால நாங்கள் சாட்டர்டே வெளியில் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். டோட்டலாக ஒரு 5 ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம். 3 ஃபேமிலி அவங்கவுங்க தனித்தனி காரில் வந்துட்டாங்க. நாங்களும் காமேஷ்ங்கிற ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலியும் தனி கார் எடுத்திருந்தோம், 8 சீட்டர். அதில் ஒன்றா கிளம்பிட்டோம். ஒரு 6:30 7 போல் வீட்டை விட்டு கிளம்பிடலான்னு பிளான் போட்டிருந்தோம். ரெண்டல் காருங்கிறதுனால அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஒரு 8:20க்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் வந்து சான் ஆண்டோனியோட டவுன் டவுன். இது நாங்கள் தங்கியிருக்க பிளேஸ்லேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுதான் டவர் ஆஃப் அமெரிக்கா. இது கிட்டத்தட்ட 750 ஃபீட் இருக்குங்க. இதில் மேலே ஏறி நம்ம அப்சர்வேஷன் டெக்லேருந்து பார்த்தா இந்த ஊர் அவ்வளோ ஒரு அழகாக தெரியுங்க. நான் லாஸ்ட் டைம் யூஎஸ் வந்தப்போ இங்கே போயிருந்தோம். நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் போயிருந்தோம். இதுக்குள்ளேயே நிறைய ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான கேம்ஸ், இது எல்லாமே இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க அங்கே. அப்படியே போயிட்டே இருந்தோம். நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம், எங்கேயாச்சும் ஒரு ஏரியாவில் நின்று சாப்பிட்லான்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் காரை நிப்பாட்டியிருந்தோம். நிப்பாட்டிட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கேயுமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதியாக இல்லை. காமேஷ் வந்து கேரட் கீரை செஞ்சு கொண்டு வந்தாங்க. கொஞ்சமாக எல்லாரும் குடித்தோடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. காலையிலே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. டிக்கி ஃபுல்லாக எவ்வளோ திங்ஸ் பாருங்கள். பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், 1 டேக்கு தேவையான தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரிப்பில் ஃபுல்லாக கேர்ள்ஸ் தாங்க. பாருங்கள் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு. என் பொண்ணுக்கு தான் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பசங்க மட்டும் இல்லை, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. இன்னும் நாங்கள் சாப்பிடல. போகிற வழியிலே நிறையா பிக்னிக் ஏரியான்னு வச்சுருப்பாங்க. அதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கான வசதிகள், அப்புறம் ரெஸ்ட் ரூம், எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சுருப்பாங்க. அங்கே தான் நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கோம். பாருங்கள், நான் சொன்ன பிக்னிக் ஏரியா இதுதான். லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு ரெஸ்டிங் ஏரியான்னு சொல்லலாம். நாங்கள் 5 ஃபேமிலி போயிருந்தோம். எல்லாருமே தனித்தனியாக அவங்க பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி தக்காளி தொக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். நம்ம எங்கேயும் பிரேக் எடுக்கலைன்னா நம்ம சான் ஆண்டனியோலேருந்து கார்பஸ் கிறிஸ்டிக்கு போகிற நேரம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகுங்க. நாங்கள் அன்றைக்கி 2 இடத்துல பிரேக் எடுத்துக்கிட்டோம். அதனால ஒரு 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கிட்டோம். பரவாயில்ல, நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ண தானே போயிருக்கோம். இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்தால் கூட ஒன்றா பேசிட்டு இருக்கலான்ட்டு நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. பசங்க தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்தோடனே ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் விதவிதமான ரெசிபீஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்றைக்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சாரிங்க, 5 ஃபேமிலி இல்லை, 6 ஃபேமிலி போயிருந்தோம். எனக்கு 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நல்லா தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸு. மற்ற 3 பேர் வந்து எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அன்றைக்கி அந்த 3 ஃபேமிலியும் புதுசாக தான் மீட் பண்ணோம். ஆனால் வந்து ஏற்கனவே நல்லா பழகுன மாதிரி நல்லா பேசினாங்க. குழந்தைங்களும் நல்லா ஜெல்லாயிட்டாங்க கொஞ்ச நேரத்துலேயே. நம்ம என்ன தான் வெளியிலலாம் தனியாக ஃபேமிலி கூட போனால் கூட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறது ஒரு தனி ஜாலி தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் தூரத்துலேயே 2 பக்கம் பார்த்தா விண்மில்லுங்க. என் பையன் வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே வந்தான். என் பையன் மட்டும் இல்லைங்க, நானும் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பி ஒரு 3.5 மணி நேரம் ஆக போகுதுங்க. ஆனால் வந்த அலுப்பே தெரில. நாங்கள் கார்பஸ் கிறிஸ்டியும் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே இந்த பிரிட்ஜ் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், பாதியிலே நிற்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பீச்சை வந்து ரீச் பண்ணிட்டோம். கார்பஸ் கிறிஸ்டியில் பார்த்தா நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்க. ஆனால் நாங்கள் போனது இந்த ஷிப்புக்கு தான் போகிறோம். இது ஒரு மியூசியம். இதோட பேர் வந்து யுஎஸ்எஸ் லெக்சிங்டன் மியூசியம். இதுக்கு தான் நாங்கள் போகிறோம்.
இங்கே கார்பஸ் கிறிஸ்டிலே பார்த்தா ஆர்ட் மியூசியம், அக்வாரியம், பீச்சஸே வந்து ஒரு 3 பீச்சஸ் இருக்குங்க. ஆனால் ஒரு நாளில் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த தடவை வர்றப்ப இந்த மியூசியம் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பீச்சில் குளிச்சுட்டு வரலாம். இந்த பீச் வந்து நார்த்து பீச்சு. அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பெய்ட் பார்க்கிங் நிறையா இருக்குது. ஆனால் எது வந்து நம்ம போகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வந்தோம். பிளேஸ் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் 6 பேர் போனதுனால எல்லாரையும் கால் பண்ணி ஒரே இடத்துக்கு வர சொல்லிட்டோம். அப்போ தான் ஒரே இடத்துல பார்க் பண்ணால் தான் நம்ம நைட்டு திரும்ப கிளம்பும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸும் நிறையா அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் ஒன் டே ட்ரிப் தான், காலையில் போயிட்டு நைட்டு வர மாதிரி. இங்கே நிறையா பேர் தங்கிட்டு மறுநாள் தான் போவாங்க. ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம். லாஸ்ட்டில் அந்த பேலஸ்ன்னு தெரியுது பாருங்கள், அதுக்கு அடியில் தான் கார் விட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு பீச்சை பார்த்தோன்னே பீச்சுக்கு பக்கத்தில் போய் பார்க் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் அது சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடாக வந்து இந்த பேலஸ் கீழே பார்க் பண்ணிட்டோம். அது ஒரு பெய்ட் பார்க்கிங். மேலே ஷாப் இருந்துச்சு, கீழே வந்து ஃபுல்லாக பார்க்கிங் தான். நாங்கள் போன மியூசியத்துக்கான வழி இதுதாங்க. இங்கே நிறைய ஸ்கூல்லேருந்து கூட பசங்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர வெயிலுங்க. இந்த ஷிப்புக்கு தாங்க நம்ம போகிறோம். இதில் மொத்தம் 19 அடுக்கு இருக்குது. இதோட ஹைட்டுன்னு பார்த்தா 910 ஃபீட்டுங்க. பயங்கர பெருசாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் எந்த ஷிப்புக்கும் போனதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இந்த ஷிப்புக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. வேர்ல்டு வார் 2 அப்போ போருக்காக யூஸ் பண்ண ஷிப்பு தாங்க இது. அந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பலோட வீரர்கள் யூஸ் பண்ண திங்ஸு இதெல்லாம் தாங்க இங்கே மியூசியமாக வச்சுருக்காங்க. இதுதான் அந்த மியூசியம் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். நாம் கீழேருந்து அந்த ஷிப்புக்கு நடந்து போகலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அன்றைக்கி வெயில் அதிகமாக இருந்ததுனால இங்கே ஃப்ரீ ஷட்டிலும் விட்டுருக்காங்க. அதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துருச்சு. அந்த ஷட்டில் ஃபுல்லாக எங்கள் 6 ஃபேமிலியும் கரெக்டாக இருந்துச்சுங்க. ரொம்பவே ஜாலியான ட்ரிப் தாங்க இது. இந்த மியூசியம் என்டர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு டிக்கெட்டுங்க. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தா 4 பேர். நானும் என் ஹஸ்பண்டும் அடல்ட்டில் வருவோம். என் பொண்ணு வந்து யூத்தில் வருவா. என் பையன் வந்து சில்ட்ரனில் வருவோம். நாங்கள் 6 ஃபேமிலி போயிருந்தோம் இல்லையா, எல்லாருமே தனித்தனியாக உங்கள் ஃபேமிலிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார என்டர் ஆகிட்டோம். உள்ளார என்டர் ஆனதுமே ஒரு ஏர்க்ராஃப்ட் வச்சுருந்தாங்க. அந்த பிளேனுக்கு முன்னாடியே அதோட நேம், அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ண அந்த வீரர்களோட ட்ரெஸ்ஸஸ், மற்ற ஷூஸ், அவங்க க்ளவுஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே நேவி ஏர்க்ராஃப்டோட சிமுலேட்டர் வச்சுருந்தாங்க.
இதுக்கு பெர் பர்சனுக்கு வந்து $5 வந்து சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் பெரியவங்க யாருமே போகல, ஆனால் குட்டீஸ் எல்லாருமே போயிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் சும்மா வெளியிலே உட்காந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டே இருந்தோம். ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கப்பலோட ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே இந்த மாதிரி வெளிப்புறம் ரசிக்கிற மாதிரி ஓப்பன் வச்சுருப்பாங்க. அங்கே டெலஸ்கோப்பும் இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் என்ன தான் தெரியுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு காமேஷ் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வரும்போது நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சுங்க. இருந்தாலும் கப்பலுக்குள்ளே கொஞ்சம் வெக்கையாக தான் இருந்துச்சு. ஏசி வந்து ஃபுல் கப்பலுக்கும் அவங்க வைக்கலைங்க. ஒவ்வொரு பார்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளார கொஞ்சம் வேர்வையாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்பாட்டில் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா காத்தோட்டமாகவும் இருந்துச்சு. இங்கேயே ஒரு 15 மினிட்ஸ் போல் இருந்துட்டோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக இருந்துச்சு இது. இங்கே விசிட்டர்ஸ்க்கெலாம் உட்கார்றதுக்கு சேரு, அதுக்கப்புறம் டேபிள்லாம் போட்டிருந்தாங்க. பசங்க தாங்க கொஞ்சம் டயர்டாயிட்டாங்க. வெயில் அன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த கயிறை பாருங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் தான் இந்த ஷிப்பில் யூஸ் பண்ணுற கயிறு போல இருக்குது. எல்லாமே டிஸ்பிளேக்கு அங்கங்கே வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ளோர் 1ல் தான் இருக்கோம். இந்த இடத்துல தான் கேஃபிட்டேரியாவும் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா போர் விமானம்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. எல்லா போர் விமானத்துக்கு முன்னாடியும் அதோட நேமு, அதுக்கு எந்த வருஷம், அது ரன் ஆனுச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. என் பையனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாகிருச்சு. அங்கேயும் இங்கேயும் ஓடி எல்லாத்துலேயும் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டான். எல்லாமே பார்க்க நம்மளுக்கே புதுசாக இருக்க, பசங்களுக்கு இருக்காமையாக இருக்கும். அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஸ்பிளேயில் வச்சுருக்க ஒவ்வொன்றத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் கூட நம்மளால் படிக்க முடியலங்க. ஏன்னா அவ்வளோ வந்து அவங்க வச்சுருந்தாங்க. நம்ம மார்னிங் வந்து சீக்கிரமே வந்தால் தான் அந்த ஃபுல் ஷிப்பையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு சிலதை கவர் பண்ணாமே வந்துட்டோம். அவ்வளோ பெருசுங்க இந்த மியூசியம். கடல் மற்றும் வான்வெளியாக அவங்க எப்படியெல்லாம் போர் புரிஞ்சாங்க, அது என்னென்ன கருவியெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. பசங்க பாருங்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது என்னன்னு சரியாக தெரியாது. இருந்தால் கூட படங்கள்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, ஷூட் பண்ணுற மாதிரிலாம், அதை வச்சு சும்மா பசங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆள் இல்லாமல் ட்ரோன் வழியாக தாக்குதல் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணா, அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நிறைய டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. அந்த இடத்துலே ஒரு பெரிய ஸ்டேஜ் இருந்துச்சுங்க. பின்னாடி பாருங்கள் அமெரிக்கா ஃப்ளாக் போட்டு என் ஃப்ரெண்டு ஜாஸ்மின் அண்ட் காமேஷ் வந்து அவங்க இந்த யூஎஸ் எலெக்ஷனில் நிற்க போகிற மாதிரி சும்மா வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தா நிறைய பேர் அது மாதிரி தான் வந்து பேசுகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பெரிய படிக்கட்டுலாம் நம்மளுக்கு இங்கே இந்த ஷிப்பில் கிடையாதுங்க. இந்த மாதிரி குறுகலாக சின்ன சின்ன படிக்கட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக வயசானவங்களாம் இதில் போகவே முடியாதுங்க. எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் பார்த்து அழைச்சிட்டு போனோம். லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டா கூட நம்ம மேம்படியிலேருந்து கீழே விழுந்துருவோம். இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம ஃபுல் கால் கூட இதில் வைக்க முடியாது, பாதி தான் வைக்க முடியுது. அடுத்தடுத்த ஃப்ளோர்ஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த ஷிப்பில் எல்லாம் வேலை பார்த்தவங்க எப்படி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அடுத்தது நம்ம போகிறது ஃப்ளைட் டெக்குங்க. பசங்களுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான இடமா இருந்துச்சுங்க அது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே போர்க்கப்பலுங்க. எத்தனை வகையான போர்க்கப்பல் தம்மா டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. நியர்லி ஒரு 20க்கு மேலே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்லேயே ஒரு ஃப்ளைட் இல்லாத மாதிரி ஒரு கூண்டு மாதிரி வச்சுருந்தாங்க. என்னன்னு தெரியாமல் தான் பார்க்க போனோம். இந்த படியும் பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குன்னு.
பசங்கள்லாம் அழைச்சிட்டு போனோம் என்னதான் உள்ளார இருக்கும்னு. நம்ம கடல்ல வந்து ஒரு ஷிப்பெல்லாம் அழிக்கிறதுக்கு குண்டெல்லாம் வீசுவாங்க இல்லையா, அதுதான் இதில் வச்சுருந்தாங்க. அதில் என்னென்ன மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, அதோட குண்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாமே டிஸ்பிளேக்கு இருந்துச்சு. நம்ம எல்லாருமே குண்டு வீசி தாக்குறதெல்லாம் படத்தில் பார்த்துருப்போம். அதில் நம்ம டீட்டெயிலாக என்னென்ன மிஷின்லாம் யூஸ் பண்ணுறோன்னு இதில் பார்த்தா தாங்க தெரியுது. அவ்வளோ கச்ச கச்சன்னு இருந்துச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அதை நான் குண்டை காட்டுறேன் பாருங்க. குண்டே வந்து அவ்வளோ கிலோ இருக்கும் போல இருக்கு. இதுதாங்க நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை பார்க்குறப்ப நமக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. என் பொண்ணுக்கு நல்லா புரிகிற வயசு, ஆனால் என் பையனுக்கு இப்போ கொஞ்சம் ஒன்றும் புரியலைங்க. ஆனால் ஏதோ வச்சுருக்காங்கன்ட்டு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு வந்தான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால இதை 2 பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்மி அண்ட் மை லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.